ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், இன்றைக்கி வந்து பாசிப்பருப்பு வச்சு ஒரு அழகான வடை, பருப்பு வடைக்கு ஆக்சுவலி துவரம் பருப்பு, கடலைப்பருப்புலாம் போடுவாங்க. அது இல்லாமல் பாசிப்பருப்பில் அதே டேஸ்ட்டில் அதே கிறிஸ்பியோட வர ஒரு பருப்பு வடை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு கப்பு, அதாவது இந்த எப்போதும் நான் அளவு மெஷர்மெண்ட் எடுக்கிற இந்த ரோஸ் கலர் கிண்ணம் ஒரு 250 கிராம் இருக்கும். இந்த 250 கிராம் எடை உள்ள ஒரு பாசிப்பருப்பு இதை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதே கப்பில் 1/4 கப்புக்கு கொஞ்சம் கூட, அதாவது கிட்டத்தட்ட 1/2 கப்பு கம்மியாக 1/4 கப்புக்கு கூட இது மாதிரி கொஞ்சம் எடுத்து அரிசி, இது ரெண்டையும் என்ன பண்ணணும், ஒட்டுக்க நல்லா புரட்டி விட்டுறணும். புரட்டி விட்டுட்டு நல்லா ஒரு 4-5 தடவை தண்ணியில் வாஷ் பண்ணி ஒரு 1.5 மணி நேரம் வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அப்புறம் அதோடு யூஸ்வலாக என்னெல்லாம் ஆட் பண்ணணுமோ எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். இப்போ ஊற வச்சுட்டு 1.5 மணி நேரம் கழித்து நம்ம என்ன ஆட் பண்ணி எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு காமிக்கிறேன். எடுத்து வச்சுருந்த பாசிப்பருப்பையும் அரிசியும் களைஞ்சி ஒரு 1.5 மணி நேரம் ஊறட்டும். பாசிப்பருப்பு, அரிசி, பச்சரிசி ரெண்டுமே சீக்கிரம் ஊறிடும். அதனால் ஒரு 1.5 மணி நேரம் போகும். ஊறின அப்புறம் எப்படி அரைக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். பாசிப்பருப்பு வடைக்கு நம்ம ஊற வச்சிட்டோம். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம எடுத்து வச்சிடலாம் ஊறுறதுக்குள்ளே. இது வந்து சும்மா டைம் சேவுக்கு தான், ஊறுற டைம் தான் உங்களுக்கு. இதெல்லாம் கட் பண்ணுறதுக்கு 5-10 நிமிஷம் கூட ஆகாது. இருந்தாலும் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அந்த நேரத்தில் ஊறின அப்புறம் நம்ம அரைச்சி பண்ணுறதுக்கு இது மாதிரி பச்சை மிளகாய் 3 பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கேன். ஏன்னா பாசிப்பருப்புக்கு வந்து ரொம்ப காரம் இழுக்காது. அதனால் ஒரு 3 பச்சை மிளகாய் மட்டும் எடுத்துகிட்ருக்கேன். எடுத்துகிட்டு இது மாதிரி மெல்லிசாக நல்லா எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை எடுத்து வச்சுக்கலாம். இப்போ 3 பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணியாச்சு. இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். இந்த பச்சை மிளகாய் அப்படியே இருக்கட்டும். இஞ்சி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோலெல்லாம் நல்லா எடுத்துட்டு இந்த இஞ்சியை ஒரு இஞ்சி துருவரில் வச்சு நல்லா துருவி எடுத்துக்கலாம். பீஸாக கட் பண்ணி பொடியாக கட் பண்ணியும் போடலாம், நல்லா தான் இருக்கும். ஆனால் துருவி போட்டால் இன்னும் கொஞ்சம் எல்லாத்தோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அப்படிங்கிறனால துருவி போடுறேன். ஏன்னா சில பேருக்கு வந்து இஞ்சி வாயில் கடிப்பட்டால் பிடிக்காது. அதனால் இதுனா நல்லா மாவோட மிக்ஸ் ஆகிடும். அதனால் துருவின இஞ்சி அதையும் எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இதோடு சேர்ந்து வெங்காயம், கொத்தமல்லி தழை கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்தாச்சு. இஞ்சி துருவி சேர்த்தாச்சு. பச்சை மிளகாய் சேர்த்தாச்சு. கொத்தமல்லி தழையை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்தாச்சு. இப்போது வெங்காயம் நல்லா 2 வெங்காயம் எடுத்துட்டு, மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துகிட்டு நல்லா தோலை உரித்து வச்சுருக்கேன். இதையும் வந்து நம்ம பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துடலாம். ஒரு 2வது வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கலாம். நல்லா பொடியாக அது மாதிரி கட் பண்ணிவிட்டு அந்த தட்டிலையே வெங்காயத்தையும் சேர்த்து வச்சிடலாம். அப்புறம் இந்த வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். அதெல்லாம் போட்டுக்கிட்டு கொஞ்சம் வந்து ஜீரகம், உப்பு, பெருங்காயம் இதை போட்டு நம்ம வந்து மாவை வந்து எப்படி அரைக்கணுன்னா பல்ஸ் மோடில் விட்டு தான் அரைக்கணும். இப்போது பருப்பு வடைக்கு எப்படி அரைக்கிறோமோ அதே மாதிரி தான் பருப்பு வடைக்கு எப்படி கொஞ்சம் பருப்பை எடுத்து வச்சுட்டு அரைக்கிறோமோ அதே மாதிரி தான் கொஞ்சம் பருப்பு, இப்போ ஊறின பாசிப்பருப்பு இருக்கு இல்லையா, அதை வந்து
2 அரிசியோடு கலந்துருந்தாலும் பரவாயில்ல. அப்படியே கொஞ்சம் எடுத்து ஒரு 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 டேபிள் ஸ்பூன் போல் எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை வந்து பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிட்டு, அரைச்ச அப்புறம் இதெல்லாம் அதோடு சேர்க்கணும். சேர்த்துட்டு நல்லா அழகாக வரும். இப்போ ஆச்சு, நம்ம இதெல்லாம் எடுத்து வச்சுட்டோம். ரெடி ஆகிடுச்சு. அதாவது ப்ரிப்பரேஷன் வந்து முடிஞ்சிடுச்சு. அது ஊறுற டைம் மட்டும்தான். இப்போ ஆல்ரெடி நான் ஊற வச்சு ஒரு 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 1 ஹவர் 1.5 ஹவர்ஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது 1 ஹவர் கூட போகும். ஏன்னா பாசிப்பருப்பு ஊறுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அதனால் அது கூட போகும். இப்போது வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி வச்சுட்டேன். இதோட கருவேப்பிலையும், ஜீரகம், உப்பு, பெருங்காயம் அவ்வளோதான் போட போகிறோம். எல்லாத்தையும் நம்ம வடைக்கு வந்து மாவு அரைச்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது உங்களுக்கு திருப்பி நான் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நல்லா 2 ஹவர்ஸே ஆயிடுச்சு. நல்லா ஊறி இருக்குது. இதை தண்ணியை வந்து நல்லா ஒட்ட வடி எடுத்துடணும். நல்லா ஒட்ட வழியை எடுத்தாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் மேலே வந்து கொஞ்சம் பருப்பாக இருக்கிறதுக்காக ஒரு இப்போ பருப்பு வடைக்கெலாம் கொஞ்சம் பருப்பு எடுத்து வைப்போம்ல, அது மாதிரி கொஞ்சமாக எடுத்து வைங்க போகிறோம். கொஞ்சம் எடுத்து வச்சா போகிறோம், ரொம்ப எடுத்து வைக்க வேண்டாம். இப்போ இதை அப்படியே மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் அரைக்கணும். ஏன்னா பாசிப்பருப்பு ஊறினது சீக்கிரம் அரைப்பட்டுடும், அதனால் பல்ஸ் மோடில் அரைக்கணும். இப்போ அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பல்ஸ் மோடில் வச்சதுக்கு இந்த அளவுக்கு குறைன்னு இருக்குது. இதை அப்படியே ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பருப்பையும் அதோடு கலந்துடலாம். கலந்துட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பச்சை மிளகாய் எல்லாம் வச்சுருந்தோம்ல, அதெல்லாமும் 1 by 1 போட்டு கலந்துடலாம். இப்போ கலந்துட்டு காமிக்கிறேன். நல்லா கலந்து விடணும். வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெயை வச்சு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிக்க வேண்டியதான். இவ்வளோதான், ரொம்ப ஈஸி. நம்ம பருப்பு வடை எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி தான் இருக்கும். பாசிப்பருப்பில் பண்ணது அப்படிங்கிறது யாருக்குமே தெரியாது. இப்போ நான் எண்ணெய் வச்சு வடை போடும்போது உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்ச மாவை கையை ஈரம் பண்ணிவிட்டு தட்டி அப்படியே ஒவ்வொன்றா போட்டு பொரிக்க வேண்டியதுதான். நான் எண்ணெய் நிறையா வச்சுருக்கறனால நிறையா வடை போட்டுடுறேன். இது மாதிரி தட்டி இதுக்குள்ளே போட்டுற வேண்டியதான். அழகாக வடை வந்துடும். 2 பக்கமும் நல்லா பொன்னிறமாக பொரிக்க விட்டு எடுத்தால் அழகான வடை நமக்கு ரொம்ப கிறிஸ்பியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இதை உடனே கரண்டி போட்டு கிளறாமல் 1 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்த அப்புறம் நம்ம திருப்பி போடலாம். உடனே கரண்டி போடாதீங்க அதில். இப்போது மெதுவாக இங்கே பாருங்கள், நம்ம திருப்பியே போட வேண்டாம், அதுவே புரண்டு வரும். போட்ட எல்லாத்தையும் நம்ம அழகாக திருப்பி விட்டுடலாம். இப்போ 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனில் பொரியட்டும். ஃப்ளேம் வந்து ஹையும் இல்லாமல் லோவும் இல்லாமல் மீடியமாக வச்சு பொரிச்சிங்கன்னா உள்ள வரைக்கும் நல்லா பொரிஞ்சு எடுக்க முடியும்.
இதே மாதிரி மிச்சம் இருக்கிற மாவையும் நம்ம பொரித்து எடுக்க வேண்டியதான். அழகாக நல்ல செவந்து 2 பக்கமும் கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே எடுக்க வேண்டியதான். அழகான பருப்பு வடை. நம்ம வந்து பாசி பருப்பில் சிறு பருப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பாசி பருப்பில் துவரம் பருப்பு, கடலை பருப்பு எதுவுமே போடலை. அழகான ஒரு பருப்பு வடை எவ்வளோ கிறிஸ்பியாக எப்படி இருக்குது பாருங்கள். நல்லா வேக வச்சு 2 பக்கமும் ப்ரௌன் கலராக ஆன உடனே எடுக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், நல்ல பொன்னிறமாக பொரிச்செடுத்து அவ்வளோதான். எவ்வளோ அழகான ஒரு பருப்பு வடை, சிறு பருப்பு பாசி பருப்பு வடை. இதே மாதிரி மிச்சம் எல்லா மாவையும் போட்டு பொரித்து எடுக்க வேண்டியதான். இங்கே பாருங்கள், பாசிப்பருப்பு வடை எவ்வளோ கிறிஸ்பியாக, மேலே எவ்வளோ கிறிஸ்பியாக, உள்ளே எவ்வளோ வந்து சாஃப்டாக மொறு மொறுன்னு வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ டேஸ்டான ஒரு வடை இது. உங்களுக்கு கடிக்கிறதுலேயே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்னு. இதே மாதிரி வடை நீங்களே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஒருவேளை இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், ராதே கிருஷ்ணா. இன்னொரு வீடியோவில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன்.